वाशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। सदकल्लाहु वलियुल अलीम। அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று. அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா என்கின்ற சிறப்புமிக்க வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவில் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்கின்ற தலைப்பில அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று மிகப்பெரிய ஒரு பட்டியலை போடுகிறார். அதிலே சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே நாமெல்லாம் மனிதர்களில் யார் சிறந்தவர்கள் என்று நாம் நினைக்கிறோமோ, ஒருவர் வெள்ளையாக கருப்பு நிறம் இல்லாமல் ஒருவர் வெள்ளை நிறத்தோடு ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அவர் சிறந்தவர் என்று நினைக்கிறோம். மேலை நாடுகள் எல்லாம் கருப்பரை விட வெள்ளையரை சிறந்தவர் தான் நினைக்கிறார்கள். அது போல நாமளும் இங்க ஒருத்தர் வெள்ளையா இருக்கிறாரு, ஆள் பார்க்க அழகா இருக்காருன்னா அவர் நம்மள்ட்ட பேச மாட்டாரா, அவர் நம்ம இடத்துல பழக மாட்டாரா, அவர் சிறந்தவர் என்று நாம் நினைக்கிற காரணத்தினால அவர் நம்மள்ட்ட பேச மாட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி யார் வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, பொருளாதாரத்தில் யார் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை சிறந்தவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஒரு 5 நேரம் தொழுதுட்டு சரியான முறையில் இருந்து நம்மள பேசுவார், நம்ம பெருசா அவருக்கு மரியாதை தர மாட்டோம். ஆனால் ஒரு செல்வந்தர் நம்ம இடத்துல பேசுவார், மிக முக்கியத்துவம். ஏன்னா அவர் சிறந்தவர் நம்ம நினைக்கக்கூடிய காரணத்தினால ஒரு செல்வந்தர் நம்ம இடத்துல பேசினால் அவர் நம்ம இடத்துல பேச மாட்டாரா, அவர் நம்ம இடத்துல பழக மாட்டாரா என்றெல்லாம் நினைக்கிறத பார்க்கணும். இப்படி வெள்ளையாக இருக்கக்கூடியவர்கள், வசதி படைத்தவர்கள், அதே போல நாம் என்ன விரும்புகிறோமோ அந்த பண்பு அவரிடத்துல இருக்கும் என்றார். அந்த பண்பு அவரிடத்துல இருக்கும்போது அவர் நம்ம சிறந்தவர் நினைச்சுக்கணும். சில பண்புகள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த பண்பெல்லாம் விரும்பக்கூடியவரா இருப்பார், ஏதோ ஒரு பண்பு, அந்த பண்பு அவர் ஒருத்தர் அதே மாதிரி இருக்கிறாருன்னா அவர் சிறந்தவர். இப்படி மனிதர்கள் தன்னுடைய சுயநலமாக ஒருவர் சிறந்தவர் என்று நினைப்பது, சுயநலமாக பார்ப்பதை பார்க்கிறோம். அப்படி ஒரு தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உண்மையாகவே யார் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் 2வது அத்தியாயம் 221வது வசனத்தில் சொல்லும் பொழுது, இணை கற்பிக்கும் பெண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களை திருமணம் செய்யாதீர்கள். ஒரு பெண் இணை வைக்கக்கூடிய பெண்ணாக, அல்லாஹ்வை விட்டு மற்ற கடவுளை வணங்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அவளை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்தது சொல்றான், அந்த இணை கற்பிப்பவள் உங்களை எவ்வளவுதான் உங்களை கவர்ந்தாலும், அவ எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, ஒரு பெண் நல்ல வெள்ளையாக அழகாக எப்படிப்பட்ட பெண், அல்லாஹ்வை வணங்காத, இறைவனை நம்பாத, இணை கற்பிக்கின்ற அந்த பெண் உங்களை எவ்வளவு அவள் கவர்ந்தாலும் அவள் நீங்கள் திருமணம் முடிக்காதீங்க. ஆண்களுக்கு அதே மாதிரி சொல்றான். எவ்வளவு அழகான ஆணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அடுத்து சொல்லும் பொழுது அவனை நீங்கள் இணை கற்பிக்கக்கூடிய ஆணை திருமணம் செய்யாதீர்கள். அதற்கு அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்ட அடிமை பெண் சிறந்தவள். ஒரு அடிமை பெண், அந்த காலத்துல அடிமையே கேவலமா பார்த்துட்டு இருந்த காலம். ஆனால் நம்பிக்கை கொண்டிருந்தால் அந்த அடிமை பெண் சிறந்தவள். இணை கற்பிக்கக்கூடிய, இறைவனை நம்பாதவர்கள் அவர்கள் எவ்வளவு அழகாக எதாக இருந்தாலும் அவள் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் என்று சொல்றான். அதை நம்பிக்கை கொண்ட அடிமை பெண் சிறந்தவர். அல்லாஹ்ட்ட யார் சிறந்தவர்கள்?
நம்பிக்கை கொண்டவர்கள் சிறந்தவர்கள், இணை கற்பிக்கின்றவர்கள் அவர்கள் சிறந்தவர்கள் இல்லை. இன்றைக்கு பார்க்கிறோம் இளைஞர்கள், அதுவும் முஸ்லிம் இளைஞர்கள், ஒரு மாற்று மத நண்பர்களாக இருக்கக்கூடிய இணை கற்பிக்கின்ற பெண்ணை அவர்களை திருமணம் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். தான் விரும்பாத பெண் அழகா இருக்குது, நம்ம சிறு வயசுல பார்த்துட்டு இருக்கிறோம், அந்த பெண் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த திருமணம் செய்யக்கூடிய பெண்ணை நாம பார்த்துருக்கிறோம். சின்ன வயசுல இருந்து இணைவிக்கக்கூடிய, இவன் முஸ்லீமா இருக்கிறான், அது மாற்று மதத்தை சார்ந்த இணைவிக்கக்கூடிய பெண்ணா இருக்குது. அந்த பெண் மேல ஆசை வச்சு அந்த பெண்ணையே திருமணம் செய்யறான். சொல்லிட்டோமேங்கிறக்காக, அது மேல அன்பு வச்சுட்டோங்கிறக்காக, பாசம் வச்சுட்டோங்கிறக்காக. ஆனா அல்லாஹ்விடத்திலே இணை வைக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் இல்லை. அல்லாஹ் அதுக்கு என்ன சொல்றான்? நம்பிக்கை கொண்ட அடிமை பெண் சிறந்தவர், நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை ஆண் சிறந்தவர். ஆனால் இறைவனை நம்பியவர்கள் தான் சிறந்தவர்கள். யாரு அல்லாஹ்வை நம்புறாங்களோ, மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள். அல்லாஹ்வை நம்பாதவர்கள் எவ்வளவு அழகாக எதாக இருந்தாலும் அவர்கள் சிறந்தவர்கள் இல்லை. அடுத்ததாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 49வது அத்தியாயம் 13வது வசனத்திலே சொல்லும் பொழுது, மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம் என்று அப்படி வரிசையா சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான், உங்களில் இறைவனை அதிகம் அஞ்சுவோரே அல்லாஹ்விடம் அதிகம் சிறந்தவர். யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறாரோ, யாருடைய உள்ளத்திலே இறையச்சம் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் சிறந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய பயம் என்கின்ற ஒரு விஷயம் நம்ம இடத்துல உள்ளத்துல இருந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை சிறந்தவர்களாக பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்களில் கண்ணியத்திற்குரியவர் யார் தெரியுமா? மக்களிலேயே கண்ணியத்திற்குரியவர் யார் என்று சொன்னால் இறையச்சம் உடையவர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள். யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய பயம் ஒரு உள்ளத்தில் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய பேச்சுக்கள், அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவருடைய வியாபாரம், அவருடைய குடும்ப வாழ்க்கை, எல்லா விஷயங்களுமே ஒரு மனிதனிடத்திலே இறைவனுடைய பயம், அந்த இறையச்சம் மனிதனிடத்திலே உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால் அவன் எல்லா விஷயத்திலுமே அவன் சரியா இருப்பான். ஆண்களும் சரி பெண்களும் சரி, தன்னுடைய குழந்தை வளர்ப்புல, தன்னுடைய கணவனிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறையில, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில, இப்படி எல்லா விஷயங்களிலுமே ஒருவர் சரியாக எப்ப இருக்க முடியும் என்றால் அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். அந்த இறையச்சம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நாம் தான் சிறந்தவர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன் அதான் சொல்றான், உங்களிடத்துல இறையச்சம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்ததாக இன்னும் அல்லாஹ் சொல்றான், நற்காரியங்கள், யார் ஒருவர் நல்ல காரியங்கள் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள். ஒரு கிராமவாசி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொல்கிறார்கள், யாருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கப்பட்டு, யார் ஒருவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கப்பட்டு நல்ல அமல்கள் அழகாக இருக்கிறதோ, நல்ல அமல்கள் அழகானதாக யார் இருக்கிறதோ அவர்தான் சிறந்தவர். ஒருவருக்கு ஆயுளை கொடுக்கப்பட்டு அவருடைய காரியங்கள், அவருடைய அமல்கள் சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் மக்களிலே, அவர்கள்தான் மனிதர்களே சிறந்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள். இந்த உலகத்துல வெள்ளையா இருக்கிறது, கருப்பா இருக்கிறது, அழகா இருக்கிறது, இதுவெல்லாம் சிறந்தவர்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது என்று சொன்னால் அப்பொழுதுதான் சிறந்தவர்களாக. இன்னும் பார்க்கிறோம், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள். யார் நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள். அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 110வது வசனத்தை சொல்லும் பொழுது, நீங்கள் மனித குலத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக, சிறந்த மனிதர்கள் என்று அல்லாஹ் சொல்றான், சிறந்த சமுதாயமாக, மனித குலத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம். என்ன காரணம் என்று சொன்னால், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீங்க.
இன்னைக்கு இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியம் குறிப்பாக ஏகத்துவவாதிகளா இருக்கக்கூடிய நம்மிடத்துல ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு காலகட்டத்துல நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய காரியத்துல அதிகமா ஈடுபட்டிருந்தோம். சில காரணங்களுக்காக, சில அமைப்பின் தலைவர்கள் சரியில்லை என்ற காரணத்துக்காக பிரிஞ்சிட்டோம். அது தப்பு இல்லை. ஆனால் பிரிந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, அமல்களிலே நன்மை ஏவி தீமை தரக்கூடிய காரியத்தில ஒரு காலத்துல போஸ்ட் விட்டுறது என்ன, திருமண பிரச்சாரத்துக்கு போறது என்ன, பயான்களுக்கு போறது என்ன, பயான் செய்தி கேட்கறது என்ன, ஒருத்தர் வரலாற்றி தொழுங்க அவர்கிட்ட சொல்றது என்ன, வரலாற்றி யார் தொழுக சொன்னாங்க, ஹதீஸ் ஞாபகம் சொன்னது என்ன, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய நாம் இன்றைக்கு எப்படி ஆயிருச்சுன்னா, நான், என் குடும்பம், என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, இப்படி மனிதன் சுயநலமாக மாறிட்டான். ஏன்னு கேட்டா என்ன காரணம் சொல்றோம்? எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம், கிட்டத்தட்ட 20-30 வருடங்கள் நாம் அதிகமா பணி செஞ்சிட்டோம், நம்ம பெரிய பணிகள் செய்து விட்டோம் என்று நமக்குள்ளே நாம் ஆறுதல் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய மரண நேரம் வரை நன்மை ஏவி தீமை தடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய உயிர் போக்குடி நேரம் வரைக்கும் அந்த வேலையை செஞ்சாங்க. ஒவ்வொரு சில நபிமார்கள் 950 ஆண்டுகள் என்று சொல்லப்படுது, கிட்டத்தட்ட 1000 வருடத்துக்கு நெருக்கமாக. ஆனால் இன்று வெறும் 15-20 வருஷம் ஒரு அமைப்பில் இருந்து கொண்டு அதிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோங்கிறதுக்காக நம்முடைய நல்ல நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய அந்த காரியம் முற்றிலுமே போயிருச்சு. ஏதோ ஜும்மாக்கு போறோம், ஏதோ பார்த்தா அங்க இங்கும் பேசுறோமே தவிர அதை தாண்டி பெரிய விஷயமா நம்மிடத்துல இல்லை. நம்மெல்லாம் பல முறை கேள்விப்பட்ட சம்பவங்கள். மீன் பிடிக்கூடிய சமுதாயம், அல்லாஹ் யார் தடுத்தாங்களோ அவங்கதான் வெற்றி பெறுவார்கள். அவங்களும் மீன் பிடிக்க போகாம மீன் பிடிக்க போகக்கூடிய கூடத்தை தடுத்தாங்களா இல்லையா? அவங்கதான் வெற்றி பெற்றார்கள். நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் தான் வெற்றி பெறும். ஆனால் இன்று அந்த பணி முற்றிலும் நம்ம இடத்திலே குறைந்தவர்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நன்மை ஏவி தீமையை தடுத்தோம் என்றால் மனிதர்களை நாம் சிறந்த சமுதாயம், சிறந்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக நாம் இருக்க முடியும். அடுத்ததாக பார்க்கிறோம், தூய உள்ளம் கொண்டவர்கள். யாரிடத்திலே தூய உள்ளம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மீண்டும் கேட்கப்படுகிறது ஏராளமான செய்திகள். மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது ஏராளமான செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த குணத்தை பத்தி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகிறது மீண்டும், அல்லாஹ்வின் தூதரே மனிதர்கள் யார் சிறந்தவர்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உண்மை பேசும் ஒவ்வொருவரும் தூய உள்ளம். யாருடைய உள்ளம் தூய உள்ளம் இருக்கிறதோ அவர்கள் தான் மனிதர்களே சிறந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த அந்த தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே உண்மை பேசுபவரை பற்றி நாம் அறிவோம், உண்மைங்கிறது எனக்கு தெரியுது, தூய உள்ளம்னா என்னன்னு கேட்கிறாங்க. உண்மை பேசுறதுனா புரியுது, தூய உள்ளம் நீங்க எதை சொல்றீங்க அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் யார் என்றால், தூய உள்ளம் இருக்கிறது என்றால் அவர்கள் யார் என்றால், அவர்கள் உள்ளத்திலே பாவமோ அநியாயமோ குரோதமோ பொறாமையோ இருக்காது. அவருடைய உள்ள எப்படி இருக்கும்? எந்த கெட்ட எண்ணங்கள், யார் மீது பொறாமை இருக்காது, யார் மீது ஒரு குரோதம் இருக்காது, யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார்கள், யாருடைய பாவமும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதான் தூய உள்ளம். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த தூய உள்ளம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள்தான் மனிதர்கள் சிறந்தவர்கள். தூய உள்ளமாக நம்முடைய உள்ளத்திலே சைத்தான் போடுவான், யாரையாவது பற்றி புறம் பேசுவது பற்றி, மற்றவருடைய வளர்ச்சியை பற்றி, மற்றொரு அழகை பற்றி, ஏதோ ஒரு விஷயத்திலே அல்லாஹ் உள்ளத்துல போடத்தான் செய்வான், சைத்தான் போடத்தான் செய்வான். ஆனால் நம்முடைய உள்ளம் தூய்மையாக என்று சொன்னால், மனிதர்களை சிறந்தவர்களாக நாம் விளங்கிவிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நாம் சிறந்தவர்களாக வந்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சொன்ன அந்த சிறந்த பண்பு நம்மிடத்தில் இருந்து விட்டது என்று சொன்னால் அதற்கான கூலி சொர்க்கம் தான், வேற எதுவுமே கிடையாது. சிறந்த மனிதர்களாக நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கான கூலி மறுமையில் சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லையே. நம்முடைய உள்ளம் அப்படிப்பட்ட உள்ளம் இருக்குதா? பொறாமை இல்லாமல், பாவம் இல்லாமல், அநியாயம் இல்லாமல், யார் மீதும் குரோதம் இல்லாமல் நம்முடைய உள்ளம் அப்படி இருக்குதா? நிச்சயமாக அப்படி இல்லை. இந்த தியாக பெருநாள்லயே நம்ம பாக்குறோம், உன்னுடைய ஆட்டுக்கறி எவ்வளவு வந்துச்சு, என்னுடைய ஆட்டுக்கறி எவ்வளவு வந்துச்சு, உன்னுடைய ஆடு பெருசா, என்னுடைய ஆடு பெருசா, இந்த மாதிரியான பேச்சுகள் எத்தனையோ பார்த்தோமே பெருநாள் அன்னைக்கு. ஆக நம்முடைய உள்ளம் தூய உள்ளமாக
அப்படிப்பட்டவர்கள் தான் மனிதர்கள் சிறந்தவர்களாக. இன்னும் பார்க்கிறோம், நற்குணம் கொண்டவர்கள், அதையும் தொட்டுதான் தூய உள்ளத்தை தொட்டவர்களாகவே யாரிடத்திலே நற்குணம் இருக்கிறதோ அவர்கள் மனிதர்களே சிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ ஒருபோதும் ஒரு கெட்ட வார்த்தை பேசுபவர்களாக இருந்ததில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கெட்ட வார்த்தை அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்ததில்லை என்று சொல்லிவிட்டு உங்களில் சிறந்தவர் உங்கள் நற்குணம் உடையவரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சிறந்தவர்கிற பட்டியலில் ஏராளமான விஷயங்கள். உங்களுடைய உள்ளம் தூய உள்ளமாக நற்குணத்தோடு, அல்லாஹ்வுடைய கெட்ட வார்த்தை பேசியவர் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான்ல அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றான், நபியே நீங்கள் நல்ல குணத்துல இருக்கிறீங்க. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நல்ல குணத்தில் இருக்கிறீங்க. நல்ல குணம் எப்பொழுது என்று சொன்னால், மற்றவர்கள் மீது அக்கறை, மற்றவர்கள் மீது பாசம், மற்றவர்கள் மீது அன்பு. நிச்சயமாக அந்த உள்ளம் நம் இடத்திலே வந்து விட்டது என்று சொன்னால் நம்ம எந்த பொறாமையும் பட மாட்டோமே, எந்த கெட்ட எண்ணமும் வராதே. ஒருவன் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போறான், பெரியாராயிட்டு போறான், அல்லாஹ் நம்மள எப்படி வச்சிருக்கிறானே, 5 நேரம் தொழுகிறோம், பிடிக்கிறோம், எல்லா வேலையும் செய்யறோம், அல்லாஹ் பயந்து இருக்கிறோமே, வட்டிக்கு வாங்கல, விபச்சாரம் பையில, சிறுக்கு பண்ணல, எந்த தப்பும் பண்ணாம ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்றமே, அவன் வளர்ந்துட்டே போறானே. மனிதனுடைய உள்ளத்துல சைத்தான் போடுறான். ஆனா நல்ல குணம், தூய உள்ளம் போய் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கட்டும். ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு போறான், நல்லா இருக்கட்டும். ஒருத்தர் மேன்மேலும் நல்லா இருந்துட்டு இருக்கிறான்னா சந்தோஷப்படணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம், அவருடைய குணம் நல்ல குணமாக இந்த சமுதாயத்துக்காக அல்லாஹ்வுடைய அழுதாங்க. நம்ம யாருக்காவது அழுதுருக்காமா? நம்ம பொன்னாடி பிள்ளைக்காக அழுவோம், மற்றவங்களுக்காக அழுவோமா? ஆனால் மற்ற இணை வைப்பாளர்களை பார்த்து நரகத்துக்கு இவ்வளவு பேர் போறாங்களா, இஸ்லாத்தை ஏத்துக்கலையே. அல்லாஹ்வுடைய உள்ளத்துல அதான் அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க நல்ல குணத்தில் நீங்க இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய குணம் நல்ல குணமாக இருந்தது. அடுத்ததாக இன்னும் பார்க்கிறோம், யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் கடனை திருப்பி செலுத்துபவர்கள். ஒரு இடத்துல நாம் கடன் வாங்கியிருந்தோம்னு சொன்னா அதை அவரிடத்துல அழகான முறையில் திருப்பி கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்துல ஒரு மனிதர் குறிப்பிட்ட ஒரு வயசுடைய ஒட்டகத்தை கொடுத்திருந்தார், கடன் தான் கொடுத்திருந்தார். அது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருப்பி கொடுக்கும் பொழுது அதை விட வயதுடைய நல்ல ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது, நீங்கள் அழகிய முறையில் திருப்பி செலுத்துபவரே உங்களில் சிறந்தவர். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய வாங்கியிருந்தாங்க, அதை கடனாக திருப்பி கொடுக்கும் பொழுது அதை விட வயது அதிகமாக சிறந்த ஒட்டகத்தை கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக இன்னைக்கு நம்ம இடத்துல கடன் வாங்கியிருந்தோம்னு சொன்னா அதை திருப்பி அழகான முறையில் செலுத்த வேண்டும். அவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள். ஆனால் இன்னைக்கு கடன் வாங்கிட்டு அவனுக்கு எத்தனை முறை இழுத்தடிக்கிறோம். போன் பண்ணா வீட்டுல குழந்தைகிட்ட கொடுத்து இல்லைன்னு சொல்லுங்க, வெளியே போயிட்டான்னு சொல்லுங்க, மனைவியிட்ட கொடுத்து இல்லைன்னு சொல்லுங்க. அவர் பாய் வந்தா நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க, அவர் சொல்றது. பாய் வந்தாருன்னா சொல்லுங்க, நான் இன்னார் கூப்பிட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்றது. குழந்தைகள்கிட்ட சொல்றத பாக்குறோம். கடனை வாங்கிட்டு ஒருத்தர் அடைய விடுறான் ஒருத்தன். நிச்சயமாக அவர் மனிதர்கள் சிறந்தவர்கள் இல்ல. கடனை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்காம அதே இடத்துல உட்கார்ந்து பொருளாதாரம் குறைவா இருக்குதா, அதை கொஞ்சமா கொடுத்துட்டு மீதி தவணை கேட்கலாம், அல்லது எனக்கு சிரமமா இருக்கு ஒரு சில மாதங்கள் கேட்டு தவணை சொல்லலாம். ஆனா இன்னைக்கு பொருளாதாரத்தை வாங்கிட்டு ஏகத்துவவாதிகளே சிலர் இன்றும் நம் கண் கூடாக பார்த்த சம்பவங்கள் நம்மளே கொடுத்து ஏமாந்துட்டு தான் இருக்கிறோம். சிலர்கிட்ட பொருளாதாரத்தை வாங்கிட்டு இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், சாயந்தரம் தரேன், காலையில தரேன், அடுத்து திருப்பி பதில் சொல்றது இல்ல. திருப்பி நாம கேட்டாலும் நாளைக்கு தரேன், நாளை கேட்டா நாளைக்கு தரேன். யாரு? மற்றவர்கள் ஏகத்துவவாதிகளே இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனால் உண்மையாகவே கடனை திருப்பி செலுத்துபவர்கள், வாங்கின கடனை, தன்னுடைய கடனை யார் அழகான முறையில் சிறந்ததாக திருப்பி செலுத்துகிறார்களோ அவர்கள் தான் மனிதர்கள் சிறந்தவர்கள். மனிதர்கள் சிறந்தவர்கிற பட்டியலை பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான விஷயங்கள், 1 2 இல்ல, ஏராளமான விஷயங்கள். இன்னும் பார்க்கிறோம், யார் குழப்பத்தில் இருந்து தவிர்க்கிறாரோ, குழப்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே மக்களிலே சிறந்தவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையில் தமது உயிராலும் பொருளாலும் போராடுகின்ற இறை நம்பிக்கையாளரே மக்களில் சிறந்தவர் என்று சொல்லிவிட்டு
பிறகு யார் என்று கேட்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், குழப்பமான நேரங்களில் மலை கணவாய்களில் ஒன்றில் ஒதுங்கி தம் இறைவனை வழிபட்டவாறு தம்மால் மக்களுக்கு தீங்கு தராமல் யார் இருக்கிறாரோ அவர்கள் சிறந்தவர். குழப்பமான வரக்கூடிய நேரத்துல மக்களை எல்லாம் விட்டுட்டு ஒதுங்கி அல்லாஹ் மட்டும் வணங்கி யாருக்குமே வேதனை தராமல் இருக்கிறார்களோ, தொந்தரவு தராமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். ஆனா இன்னைக்கு குழப்பம் விளைவிக்கிறதே நம்ம ஆளுக்குதான். அல்லாஹ் சொன்னாங்க, குழப்பம் மிகப்பெரிய ஒரு நோய். குழப்பத்தை மட்டும் பண்ணக்கூடாது. இன்றைக்கு ஒரு கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா, குழப்பத்தை உண்டாக்கி கணவன் மனைவி பிரியக்கூடிய, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படக்கூடிய, ஒரு அண்ணன் தம்பி நல்லபடியா இருப்பான், இடையில பூந்து உங்க அண்ணனுக்கு இப்படி இருக்கான்னு ஒரு சொத்து பிரச்சனை உண்டாக்குறது, ஒரு தாய் தந்தைக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறது, பக்கத்து வீட்டுக்காரோட தொந்தரவு பண்றது. குழப்பம் மிகப்பெரிய ஒரு கொடிய நோய். அதனால இன்னைக்கு குழப்பம் விளைவிக்கக்கூடிய மக்களை பெரும்பான்மையா பாக்குறோம். இன்னைக்கு குழப்பத்தை விளைவிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க. குழப்பம் பண்ணாதான் அவனுக்கு ஜீரணமே ஆகுது. ஒருத்தர் 2 பேர் நல்லா இருந்தான்னு சொன்னா அவனை குழப்பத்தை பண்ணி அவனை பிரச்சனை பண்ணி அந்த 2 பேருக்கு எப்போ ஒருத்தன் பிரிக்கிறானோ அப்பதான் மன நிம்மதி அடையலாம். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், அந்த குழப்பமான நேரத்திலே மக்களை எல்லாம் விட்டு ஒதுங்கி நம்மனால எந்த ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு போய் ஒதுங்கி அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவராக இருப்பார் என்றால் அவர் மனிதர்களிலே சிறந்தவர். குழப்பம் விளைவிக்க கூடாது. குழப்பம் விளைவிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு நாட்டுக்கு குழப்பம் விளைவிச்சா என்ன ஆகும்? இங்கிருந்து அவன் சொல்லுவான், அங்கிருந்து இவன் சொல்லுவான், இங்கிருந்து அவன் குண்டு போடுவான், அங்கிருந்து அவன் குண்டு போடுவான். எத்தனை உயிர்கள்! சைத்தான என்ன சொல்றான்? சைத்தானுடைய மசூரால என்ன விஷயம்? ஒவ்வொரு தினந்தோறும் சைத்தானுடைய மசூரா நடக்கும். அந்த விஷயத்துல ஒவ்வொரு சைத்தானுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லுவானா, இதை பண்ண நான் அதை பண்ணேன்ட்டு. சில சைத்தான் சொல்லுவானாமா, நான் 2 பேர்த்த பிரிச்சு விட்டு வந்தேன், குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு வந்தேன். அப்பதான் அந்த தலைவன் சொல்லுவானாமா, நீதான் கெட்டிக்காரன். யார் கெட்டிக்காரன்? குழப்பத்தை பண்ணி ஒரு கணவன் மனைவியோ, அண்ணன் தம்பியோ, அக்கா தங்கச்சியோ, ஒரு குடும்பத்தையோ, பக்கத்து வீட்டையோ, ஒரு நாட்டையோ ஒரு பிரச்சனை பண்ணி 2 பிரிச்சு விட்டு வந்தீங்க, நீதான் கெட்டிக்காரன். குழப்பம் பண்றவன் யாரு? சைத்தான். இந்த குழப்பத்திலிருந்து ஒதுங்கி யார் வாழ்கிறாரோ அவர்கள் மனிதர்களே சிறந்தவர். நிச்சயமாக இந்த குழப்பங்கிறது செய்யவே கூடாதுன்னு உண்டு. தேவை இருந்தால் பேசணும், இல்ல வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். தேவை இருந்தா பேசணும், தேவை இல்ல வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது. நம்ம பேசினா ஒரு பிரச்சனை தான் வரும்னா அந்த இடத்துல பேசாம இருக்குது. அதான் அல்லாஹ் சொன்னாங்களே, அந்த குழப்பத்தை விட்டு மக்களை விட்டு ஒதுங்கி போய் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர் சிறந்தவர். குழப்பம் விளைவித்தால் ஒரு குடும்பமே பிரிஞ்சு போய், பக்கத்து 2 வீட்டுக்கார நல்லா பேசிட்டு சந்தோஷமா இவன் பையன் அவன் கொடுத்துட்டு இருப்பான், அவன் இதை கொடுத்துட்டு இருப்பான், நல்ல ஒரு முகப்பத்தா இருப்பாங்க. உடனே இன்னொருத்த பார்ப்பான், என்னடா நம்மள்ட்ட பேசாம அவங்க 2 பேரும் இப்ப பார்த்தா சேர்ந்து வாழ்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்களே, குழப்பத்தை உண்டாக்கிட்டு வந்துருவான். இவன் விஷயத்தை தான் சைதான் சந்தோஷப்படுவான் போல தெரியுது. ஆக குழப்பம் நிச்சயமாக குழப்பம் செய்யாமல் இருந்தால்தான் நம்ம சிறந்தவர்களாக. நம்ம பேசினா குழப்பம் தான் வரும்னா அதை பேசாம விட்டு ஒதுங்கி இருப்பதே நல்லது. அடுத்ததாக இன்னும் பார்க்கிறோம், திருமறை குர்ஆன் யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் உங்களில் சிறந்தவர். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, குர்ஆனை தாமும் கற்று பிறருக்கு அதை கற்றுக் கொடுத்தவரே உங்களில் சிறந்தவர். திருமறை குர்ஆன் சொல்லி கொடுக்கிறது அவ்வளவு பெரிய பாக்கியம். மனிதர்களிலே சிறந்தவராகவும் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக இருக்க முடியும். அல்லாஹ்விடத்திலே சிறந்த பண்புகளிலே எல்லா பண்புகளிலும் எவ்வளவு பெரிய அழகா திருமறை குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, நாம் கத்துக்கிட்ட அந்த கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்ம மனைவிக்கு தெரியலாம் மனைவிக்கு, அல்லது மனைவிக்கு தெரியுமா மனைவியில் இருந்த கணவன் தெரிந்து கொள்வது, நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கு, பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு. மதரசா எடுப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். மதரசா நடத்துறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. தன்னுடைய கல்வியை மற்றவருக்கு சொல்லி கொடுக்கிறோமே, அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக. அல்லாஹ் சொன்னார்கள், தான் கற்றுக்கொண்ட அந்த திருமறை குர்ஆனை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவரே உங்கள் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை பார்க்கிறோம். இன்னும் பார்க்கிறோம், இணக்கம் கருதி சலாம் சொல்லக்கூடியவர். யார் சலாம் சொல்றார்களோ, ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொண்டு யார் சலாம் சொல்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தம் சகோதரிடம் மனஸ்தாபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக 2 பேர் சந்தித்துக் கொண்டால் யார் உங்களை முதலில் சலாம் சொல்கிறாரோ அவர் சிறந்தவர்.
ஒருத்தர் நம்ம பேசாம இருக்கிறோம், கிட்டத்தட்ட 2 நாளாச்சு 3 நாள் ஆச்சு, அவர் மூஞ்சியை திருப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் மேலேயே தப்பே இருக்கட்டுமே, தவறு வைத்துக் கொண்டு நம்ம மேல கோவப்பட்டு அவர் நம்மகிட்ட பேசாம மூஞ்சியை திருப்பிட்டு போறாரு. உடனே நாமளும் நமக்கு என்ன ஒரு ஏகத்துவவாதிய பண்பு அதல்ல. அவர் எப்படி வேணாலும் போயிட்டு போறாரு. நான் இப்ப அவர் இப்படி பண்ணா இந்த பக்கம் போவேன், அவரை பார்த்தா தானே சலாம் சொல்லணும், நான் பார்க்காம இந்த வழியா போயிருவேன். அப்படி இருக்க கூடாது. நாம ஒரு கண்ணுக்கு முன்னாடியே போய் சலாம் சொல்லிட்டு போவோம். அதுக்காக அவர் பெரிய பாதுபட்டரோட ரொம்ப இணக்கத்தோட வாழ் இஸ்லாம் சொல்லல. ஒரு நம்ம பெரிய துரோகம் பண்ணிட்டாரு, மன்னிக்கலாம், எல்லாம் செய்யலாம், மீண்டும் படை இணக்கத்தோடு வாழ்ன்னு சொல்லல. நமக்கு பெரிய துரோகம் செய்துட்டார், இருந்தாலும் நாம் முந்திக் கொண்டு சலாம் சொல்லிவிட்டார், நாம் முந்திக் கொண்டு சலாம் சொல்லிவிட்டால் மனிதர்களிலே சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக. இது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த விஷயம் நமக்கு வராதுதான். நம்மள ஒருத்தன் மனசுல ஒரு மாதிரி பேசிட்டான், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு, அவர்கிட்ட நம்ம 2 நாளா 3 நாளா பேசாம இருக்கிறோம். நாம அந்த பக்கம் அவர் அந்த பக்கம் போறாருனாலும் நம்ம அந்த பக்கம் போய் சலாம் சொல்லிட்டு போயிருவோம். அவர் பதில் சொல்லாடியும் பரவாயில்ல, நாம சலாம் சொல்லிட்டு போயிருவோம். இது நமக்கு ஒரு சுயநலமாவே இருக்கட்டுமே. என்ன காரணத்துக்காக? அல்லாஹ்விடத்தில் சிறந்த பண்பு கிடைக்குமே, சிறந்தவர்களாக நம்ம அந்த லிஸ்ட்ல வந்துருவோமே. சிறந்த லிஸ்ட்ல வந்துட்டோம்னு சொன்னா மறுமைய சொர்க்கம் பரிசா கிடைச்சிருமே. ஆக மனிதர்களே சிறந்தவர்கள் யார், அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் யார் என்பது இன்னும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பட்டியல போடுறாங்க. அதில் சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்த்தோம். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளை, இப்போ 2 நாட்களாக நம்ம தொலைக்காட்சியில பார்த்தோம்னு சொன்னா, கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட அந்த சாராயத்தை குடித்து, கள்ளச்சாராயத்தை குடிச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் காலையில வரைக்கும் 50 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் 100கணக்கான பேர் ரொம்ப சிரமமும் கஷ்டமும் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் நம்ம 2 நாளா செய்தியை பார்த்தால், ஏதாவது முகநூல் பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சியில செய்தின்னு போட்டா இந்த விஷயம் தான் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. முதலமைச்சர் என்ன செய்யறாரு, அவருடைய இன்றைக்கு என்னென்ன நேற்று நிகழ்வுகள் அவர் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு அவர் அங்க போயிட்டாரு. அவருடைய உதயநிதி ஸ்டாலின்ங்கிற அவர் போய் அமைச்சர்கள் போயிட்டாங்க. இப்படி எல்லாரும் எதிர்கட்சியில போயிட்டாங்க. புதுசா கட்சி ஆரம்பிக்கக்கூடிய விஜய்ங்கிறவர் அவர் போயிட்டாரு. இப்படி எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. உடனே மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக இது ஓடிட்டு இருக்கு. எதிர்கட்சிக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க, இதுக்கு தமிழ்நாட்டு அரசு தான் காரணம், உடனே பதவி விலகணும்னு ஒரு பக்கம். இதுல முகநூல நம்ம படிக்கக்கூடிய செய்திகள்லாம் பாக்குறோம். அடுத்ததா கீழே கமெண்ட் அவன் இன்னொருத்தன் போடுறான், குஜராத்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இதுக்கு மோடி தான் காரணம், மோடி பதவி விலகணும் அவன் போடுறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவாத பொருளாக மிகப்பெரிய பொருளாக ஓடிட்டு இருக்கு. உடனே தமிழக முதலமைச்சர் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கள்ளச்சாராயம் குடிச்சு யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்களுக்கு எல்லாம் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா. என்ன விஷயத்துக்காக? சாராயத்தை குடிச்சு இறந்ததுக்கு 10 லட்சம் ரூபா. அடுத்ததாக யாரெல்லாம் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில கிடக்காரனோ அவனுக்கெல்லாம் 50,000 ரூபா இப்படின்னு அவரு அறிக்கை. உடனே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதி என்ன சொல்றாங்க, கள்ளச்சாராயத்துக்கு எவனாவது 10 குடி செத்து போன 10 லட்சம் கொடுப்பானா அப்படிங்கிறான். இன்னொருத்த என்ன சொல்றான், 25 லட்சம் கொடுக்கணுங்கிறான். இன்னும் முகநூல்ல கமெண்ட் பதிவுகள்லாம் பார்க்கும்போது அதுல பார்க்கும்போது சிலர் சொல்றாங்க, பரவாயில்லையே கள்ளச்சாராயம் குடிச்சா கவர்மெண்டே காசு கொடுக்குது, நம்மளும் குடிக்கலாம் அப்படிங்கிறான். இப்படி மிகப்பெரிய கமெண்ட் ஒரு 2 நாட்களா மிகப்பெரிய விவாத பொருளாக ஓடிக்கொண்டு இருக்கிறத பார்க்கணும். இதற்கு இஸ்லாம் எவ்வளவு அழகான தீர்வு. இது கள்ளச்சாராயம் குடிச்சவங்க மேலேயும் தப்பு, கள்ளச்சாராயம் வித்தவங்க மேலேயும் தப்பு, எல்லாமே தப்பு தான். இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம். போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராம். ஒரே வார்த்தையில முடிச்சது. எதுவெல்லாம் போதை தருகிறதோ அது எல்லாமே ஹராம். கள்ளச்சாராயம் குடிச்சது கவர்மெண்ட் தான் காரணம், கள்ளச்சாராயத்தை காய்ச்சது இவன் தான் காரணம், இதெல்லாம் காரணமா சொல்றதை விட இஸ்லாம் எவ்வளவு அழகான விஷயம். அதை குடிச்சு போய் செத்து போயிருக்கிறானே, இவன் என்னமோ உயிர் தியாகி மாதிரி அவங்க தூக்கி 10 லட்சம் ரூபாய் தூக்கி தராங்க. அவங்க அரசாங்கத்துடைய பெயர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக அவங்க தூக்கி 10 லட்சம் தரான். ஒருத்தன் 25 லட்சம் தரணுங்கிறான், இன்னொருத்தன் ஏன் தரேங்கிறான், இன்னொருத்தன் போய் குடிச்சா பரவாயில்ல தருவேங்கிறான். இப்படி ஓடிட்டு இருக்குது. இஸ்லாம் எவ்வளவு அருமையான மார்க்கம், உண்மையான மார்க்கம் பாருங்க. போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம், தடுக்கப்பட்டுருச்சு. அந்த விஷயத்துக்கே போகாதே என்றுச்சு.
இது சரியா நியாயமா, 10 லட்சம் சரியா நியாயம் இல்லையா, குடிச்ச சரியா, அது காய்ச்சல் சரியாங்கிறலாம் பக்கம்லாம் வேண்டாம். இது ஹராம் இஸ்லாம் சொல்லிருச்சு. போதை தரக்கூடிய அது எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு தடுக்கப்பட்டது. இந்த உலகத்தில் அது ஹராமாக்கப்பட்டது. இந்த உலகத்தில் எதுவெல்லாம் ஹராமோ அல்லாஹ் மறுமையில சுத்தமா தருவான். அங்கெல்லாம் மது ஆறே ஓடும், அங்க குடிச்சிட்டு போலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் எதுவெல்லாம் ஹராம் என்று போதை தரக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சொல்றானோ அதுவெல்லாம் விலகி இருக்க வேண்டும். இதுல புர்கா போட முஸ்லீம் பொம்பளையும் நிக்கிறத பார்க்கிறோம். அப்ப என்ன அவங்க விளங்கிட்டாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக அன்பிற்கினிய இஸ்லாமிய பெரியவர்களுடைய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அழகான மார்க்கம். ஆக இந்த போதை தரக்கூடிய விஷயம் அனைத்தும் ஹராம். ஆக அதிலிருந்து நாம விடுபட்டதும் இல்லாம நன்மை ஏவி தீமை தரக்கூடிய காரியம், மனிதர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை, இந்த போதை என்கின்ற விஷயத்தை நாம் எடுத்து ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று இந்த போதை என்பது இஸ்லாம் தடுத்திருக்கு என்று சொல்லக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய மக்களாக, அதிலிருந்து நாமும் விலகக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான கேட்டு எனது ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிரதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.